அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு என்ன பேசியிருப்பேன். அது சம்மந்தமாக தான் இப்போ பேசுகிறேன். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு 422 மரங்கள் தேவை. சரி, அது யார் சொன்னது தெரியாது. அப்போ வந்து 422 மரம் நமக்கு தேவைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் நமக்கு என்ன தேவை? இடம் தேவை. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை வந்து 8 கோடிக்கு மேலே இருக்குது. அப்போ சராசரி ஒரு மனுஷன் வர்றதுக்கு 2 ஏக்கர் நிலம் தேவைன்னா அதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துருக்கேன். ரெண்டாவது ஒரு கதை ஒன்று விட்டுருந்தாரு. அதான் நம்ம இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் கடந்து போகிறோம். சில விஷயங்கள் வந்து அவர் உண்மைத்தனமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாருல, அது பொய்ன்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. அதுக்கு தான் கனடா நாட்டில் வந்து ஒரு மனுஷனுக்கு 10,000 மரங்கள் நட்டாருன்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த காணொலி இப்போ நான் கீழே போடுறேன், ஒரு நிமிஷம் பாருங்கள். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி ஆவரேஜ். சராசரியா 422 மரம் தேவை. கனடாங்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு 10,000 மரங்கள் தேவைன்ட்டு 4 கோடி மக்கள் 10,000 மரங்கள் நீங்கள் கணக்கு பண்ணிங்க. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 30%, அதாவது நம்ம வேர்ல்டுலேயே ஒரு 30% இடத்த வந்து அந்த கனடா நாடு தான் வச்சுருக்கணும்னு அர்த்தம். அது நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ இதுவாக இருக்குது. 4 கோடி மக்களோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னவோ அதுதான் அந்த நாட்டில் இருக்குது. சராசரி ஒருத்தவனுக்கு 10,000 மரம் தேவைன்றது எதுக்கு தேவையில்லாத ஒரு கதையை விட்டு நீரி. இப்போ வந்து திரும்பி நீங்கள் வந்து மின்னுக்கு பின் வந்து முரணாக பேசுகிறது எதுவுமே சாத்தியம் இல்லாத விஷயத்தை தான் பேசுங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இப்போ இதில் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. அப்படியே நீங்கள் பண்ணணும்னாலும் மரங்களின் மாநாடு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோயம்புத்தூர் ஈசா யோகா இருக்குது, அதை போய் கண்டித்து போய் முற்றுகை பண்ணுங்கள். இப்போ இந்த மலையில் போய் இந்த மாடு எடுத்து விட்டிங்களா, அந்தமாரி போய் நீங்கள் போய் கோயம்புத்தூரில் வந்து ஈசா யோகா இருக்குல்ல, அதை போய் மரங்களின் மாநாடு போய் முற்றுகை பண்ணுங்கள். ஏன் செய்ய மாட்டீங்க? சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சும்மா ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது. நானும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு பண்ணுவீங்க. ஆனால் உண்மையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆதாயம் ஆகிறீங்க. அதனால் அதையும் செய்ய மாட்டீங்க. சில தற்கொலைங்கெல்லாம் பேசின்னு இருக்குதுங்க. என்னதான் வந்து அண்ணன் வந்து வேல்முருகன் வந்து 1 சீட்டு 2 சீட்டு உதிரி சீட்டு, இந்த 1 சீட்டு 2 சீட்டுன்றீங்களா, அவர் தான் இன்னிய வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலில் உண்மையான நிலைப்பாட்டில் இருக்கார். அவரோட பேச்சையோ அவரோட செயலையும் முன்னுக்கு பின்னு புறனா எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மரங்கள் மாநாடும் சும்மா டம்மி கதை. நான் சொன்ன பாருங்க, ஒரு கனடா நாட்டில் வந்து 10,000 மரங்கள் நட்டாங்க. அதுவும் வந்து சாத்தியம் இல்லாததை வந்து சாத்தியம் மாதிரி பேசி அதை சில தற்கொலை தம்பிகள் கைத்தட்டி சிரிச்சின்னு எப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல. புரியுங்களா? என்றைக்குமே சரி, தமிழ் தேசிய அரசியல் எல்லாரும் பார்த்துருக்காங்க. இந்த காணொலி போட வேண்டிய சூழல் என்னன்னா, நீங்கள் பொய்யான விஷயத்தை திரும்பி மக்களை ஏமாத்துறீன்ற அதை வந்து உணர்த்துற விதமாக தான் இந்த காணொலி போட்டிருக்கேன். மற்றபடி உங்களை சார்ந்திருக்கவங்களோ நான் புண்படுத்தணுன்ற விதத்துக்காக போடலாம். இதில் உண்மையை பேசுங்க, உண்மையான தமிழ் தேசிய அரசியல் செய்யுங்க, நீங்களும் செய்யுங்க. அதை தான் நான் சொல்லிடுறேன். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.